வணக்கம். வெல்கம் டு தி 97th எபிசோட் ஆஃப் அண்ணாமலை டுடே. இன்றைக்கி நம்ம அண்ணாமலை டுடேயில் மொத்தமாக 2 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல நம்மளுடைய மந்திரி மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு கோரிக்கை விடுக்கிறவங்கள பார்த்து இதெல்லாம் கோரிக்கை கேட்குறதுலாம் ஒரே ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ரிபர்ட் பண்ணி அந்த வீடியோவும் ப்ளே பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது முதல் பதிவு. ரெண்டாவது, சென்னையில் இன்னொரு ஹீனியஸ் கிரைம் ஒன்று நடந்திருக்குது. அதுவும் அரசு நிறுவனத்துக்குள்ளேயே அது நடந்திருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டி அது ஒரு கண்டன பதிவு ஒன்று. இது ரெண்டு தான் இன்னையோடைய அண்ணாமலை டுடே. அதுக்கப்புறமா நம்ம தமிழ் கேலண்டர் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் முதல் மாதோட சித்திரை மாதோட இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். இப்போ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பேசின அந்த வீடியோ ஃபஸ்ட் நான் ப்ளே பண்ணிடுறேன். 20-30 செகண்ட்ஸ் வீடியோ. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருங்கிறத சொல்கிறேன். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்லை அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன், எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கோம். 2013 அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்கெல்லாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள். அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்போ அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்போ பேஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு துறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தனது தேர்தல் வாக்குறுதி எண் 153 கூறியிருந்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி வேண்டுகோள் வைத்த மருத்துவத்துறை ஒப்பந்த ஊழியர்களை தேர்தல் நேரத்தில் போராடுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள். கொரோனா பெருந்தொற்று காலங்களில் தங்கள் உயிரை குறித்து கவலைப்படாமல் மக்களுக்காக உழைத்த மருத்துவத்துறை ஊழியர்களை அவமானப்படுத்திய அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்று வாக்குறுதியை நிறைவேற்ற கோரும் மக்களை அவமானப்படுத்துவது திமுகவின் வழக்கமாகிவிட்டது. தமிழக மக்களை எத்தனை கிள்ளிக்கீரையாக நினைத்திருந்தால் கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாமல் 2020 தேர்தலுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்று கூட்டத்தை தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்க அமைத்திருப்பார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஆக்சுவலாக எனக்குமே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு சொன்னால், நானுமே என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால், இவ்வளோ பெருசாக போராட்டம் முன்னெடுக்கலையோ இதுக்கு முன்னாடி, இப்போது எலெக்ஷன் ப்ரெஷரில் கவர்மெண்ட் அதை பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புமே நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு இப்போ நம்ம புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்களோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இவர் ஃபேஷன் சொன்னதுக்கு அப்புறமா அது எவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரியுது, நான் இது ட்ரெண்டுன்னு சொன்னது எவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஸ்ட்டு புஷ்ஷாக ட்ரை பண்ணி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலுமே என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அந்த களத்தில் அவங்களோட பிரச்சனையை உள்வாங்காமல் இது ஒரு நியூஸாக பார்க்கும்போது, ஒன்று அனலைஸாக பண்ணும்போது பண்ணுற தப்பு என்னன்னு சொன்னால், அது மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டது எவ்வளோ தப்பாக இருக்குதுன்னு ஐ கேன் ரியலைஸ் இட் நவ். அப்போது இதுலேருந்து என்னோடய லெசன் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணமும் உள்ளே டெஃபினட்டாக இருக்குது. உள்ளே பாதிக்கப்பட்டவங்க, அப்படி கஷ்டப்பட்டவங்க உள்ளே டெஃபினட்டாக இருக்குது. அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் கூட அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும், அதோட ஆழம் அதை உணரணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ நான் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு யூடியூப் சேனலில் ட்ரெண்டுங்கிற வார்த்தையை ஒரு லூஸாக யூஸ் பண்ணுறதுக்கும், ஒரு மந்திரி அதான் அவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் கடலளவு வித்தியாசம் இருக்குது. அதனால் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது தான். அண்ணாமலையோட தான் சொல்லியிருக்காரு. இதான் முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, சென்னையில் உள்ள பிரச்சனை, அதை நான் சொல்கிறேன். சென்னை அரசு கலைக்கல்லூரியில் கேன்டீனில் பணிபுரியும் 22 வயது இளம் பெண் 3 நபர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. கல்வி நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகவும் அச்சத்தை அளிக்கிறது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறி தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று எத்தனை பொய்களை சொன்னாலும் உண்மை நிலை முற்றிலும் மாறாக இருக்கிறது என்பதை தினமும் நாம் காணும் இதுபோன்ற செய்திகள் நிரூபிக்கின்றன. முதலில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை என்ற கடினமான உண்மையை திமுக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதற்கேற்ற நடவடிக்கைகளை திட்டமிட முடியும். அதை விடுத்து ஒரு மாய உலகத்தில் அமர்ந்து கொண்டு யாரோ எழுதி கொடுப்பதை அப்படியே ஒப்பித்து செல்வதல்ல முதலமைச்சரின் பணி. கட்டுக்கடங்காத போதைப் பொருட்கள் புழக்கம் சமூகத்தில் மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்தியிருப்பது பெருகி வரும் பாலியல் குற்றங்களால் வெளிப்படையாகியிருக்கிறது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை என திமுக அரசின் கையாலாகாதத்தனம் அமைதியான நம் தமிழகத்தை முற்றிலுமாக சிதைக்கிறது.
குற்றங்களில் ஈடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால்தான் மேலும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுக அமைச்சர்களுடன் கட்டிப்பிடித்தபடி போட்டோ எடுத்துக்கொள்ளும் இழிநிலை இருக்கிறது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்கிறது திமுக அரசு. பிறகு எப்படி குற்றம் செய்பவர்களுக்கு பயம் வரும்? சாதாரண பொதுமக்களுக்குத்தான் பயம் வருகிறது. திமுக ஆட்சியில் இருண்ட காலம் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்ற ஒரே நம்பிக்கைதான் தமிழக மக்களுக்கு தற்போது நிம்மதி அளிக்கும் ஒரே விஷயம். இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற கோரிக்கைகள்லாம் இருக்குல்ல, அதாவது பணி நிரந்தரம் பண்ணுற மாதிரியான கோரிக்கைலாம் ஒரு 2-3 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாம். சரி, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இன்னும் 2-3 மந்த்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா புது ஆட்சி வந்ததுக்கப்புறமா நிறைவேறலான்ற ஒரு ஆசை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலலாம் ஒரு சிலரோட வாழ்க்கையே போயிடுது இல்லை, வாழ்க்கை போயிடுது, உயிரே போயிடுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் 2-3 மந்த்ஸ் வெயிட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அதோடு அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிருது இல்லை. அப்போது அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம். இனிமேல் இப்போ எலெக்ஷன் வரைக்கும் கூட அவங்க நல்லது பண்ணால் கூட பல ஆயிரம் மக்கள் சேவ் பண்ணப்படுவாங்க. ஸோ சீரியஸாக கவர்மெண்ட் எடுத்துக்குமான்றதை பார்க்கணும், அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். சுவாமி சரணம். ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட அண்ணாமலை டுடே. நம்ம தமிழ் கேலண்டர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இமேஜ் நம்ம போடலான்னு வச்சோம். ஒரு 12 மாதத்துக்கு 12 இமேஜஸ். அப்போது அதில் காப்பிரைட் இமேஜ் இருக்குது. அப்புறம் நான் 2-3 விஷயத்தை சேர்க்கலான் இருக்கேன். அதாவது இப்போ சித்திரை திருவிழான்னு சொன்னால் 3 ஃபங்க்ஷன் இருக்குது சித்திரை மாதத்துக்கு. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது, தேரோட்டம் இருக்குது, அதுக்கப்புறமா அழகர் ஆற்றுல இருக்கிற 3 நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போ இந்த 3 ஃபோட்டோஸும் எடுத்து நம்ம அது மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா இருக்காது ஒன்று. அதுக்கப்புறமா ஏஐ ஜென்ரேட்டர்னால் அதுவும் எனக்கு அதில் ஒரு உயிர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஒரு ப்ராப்பராக ஆர்டிஸ்ட் ஒருத்தரை கமிஷன் பண்ணி அவங்க நம்மளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கேலண்டருக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பெயிண்டிங் வரைகிறாங்க. அதில் நம்ம சொல்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு படம் வரைகிறாங்க. அதில் முதல் படம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா கேலண்டர் டேட்ஸும் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அந்த இமேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் என்னென்ன டேட்ஸில் என்னென்ன விஷயம் கொடுக்கலாங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த டேட்டோடைய காலம் ஃபுல்லாக டிசைனிங் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அதுவும் ஷேர் பண்ணி என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இமேஜ் மட்டும் பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்மளுக்கு சித்திரையோடைய படம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல. இதே மாதிரி பாக்கி 11 மாதம் அந்தந்த மாதத்தோட சிறப்பு விழா திருவிழாக்கள் அந்த மாதத்தோட சிறப்பு அம்சத்துக்கு பேஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் வரைகிறோம். ஸோ மேல் பகுதி பெயிண்டிங், கீழ் பகுதி தமிழ் கேலண்டர். சித்திரை மாதம்னா சித்திரை மாதம் தான் ப்ரைமரி. அதுக்குள்ளே ஏப்ரல் மே மிக்ஸ் ஆகிருக்கும். நான் அது எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்து. எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா 2-3 நாளில் நம்ம 100th எபிசோட் பண்ணுறோம். அது ஒரு மைல்கல் தான் இல்லையா. ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு லைவ் போகலாம். ஸோ 99th எபிசோட் அது எனக்கு ஆசை. லைவ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி லைவ் வர முடியாதவங்க வர ஞாயிற்றுக்கிழமை லைவில் ஜாயின் பண்ணுங்கள். மதியானம் 3 மணி நம்ம அதை ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். அந்த இமேஜ் எப்படி இருக்குது அதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம்.